ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல நானும் பிரசாந்தும் கூலி ஆடியோ லான்ச்சில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சம்பவம் நடந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஜினி சார் பேசுனதாக இருக்கட்டும், மற்ற எல்லாரும் பேசுனதாக இருக்கட்டும். சரி, அதை பற்றி எங்களுக்கு இருக்க புரிதல், நாங்கள் என்ன அதில் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை டிஸ்கஸ் பண்ணலான்ற ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் நான் இதை பார்க்குறேன். எனக்கு ஆக்சுவலாக கூலி ஆடியோ லான்ச்சில் எப்பயுமே எனக்கு சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்பீச் பிடிக்கும். அவர் எந்த மேடையில் ஏறினாலும் அவர் சொல்கிற குட்டி கதை அப்படின்றது அவர் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணுவார். அப்படி இந்த ஒரு ஆடியோ லான்ச்லையும் 2 விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அது 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஃபஸ்ட்டு அந்த ஆடியோ லான்ச்சோட கடைசியில் அவர் பேசினது, நான் கூலியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், என்னை தொடர்ந்து ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தார், திட்டிகிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் அவர் என்ன அப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த வாய்ஸ் மட்டும் எனக்கு பழக்கப்பட்ட வாய்ஸாகவே இருந்தது. ஆனால் எனக்கு யாருன்னே தெரியல. நம்மளும் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பார்ப்போம்ல, ஸ்கூலில் படித்தவங்கள பார்த்துருப்போம், காலேஜில் படிச்சிருப்போம், எல்லாருமே ஞாபகம் இருக்குமானா கிடையாது. நிறைய பேர் நம்ம மறந்துருப்போம், அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் அவன் சொல்கிறான், ஏன்டா நீ காலேஜில் என்ன ஆட்டம் ஆடின பார்த்தியா, இப்போ பேர் என்ன பண்ணுறேன்னு. அன்றைக்கி அழுதா மாதிரி என் லைஃப்பில் நான் அதுக்கப்புறம் எப்பயுமே அழுதது கிடையாது. அந்த அளவுக்கு என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டார் அப்படின்ற சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாரோடைய லைஃப்லையும் கிராஸ் பண்ணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் எப்பயுமே அப்படி ஒரு ஸ்பீச்சை சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல கூலியாக இருந்தவர் இன்றைக்கி கூலின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸோட எதிர்பார்ப்பு 1000 கோடியாக இருக்குது. அது என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. ஒரு கற்பனையாக ஒரு கதையை நம்ம யோசிப்போம்ல, நீங்கள் அப்படி ஒரு படத்தில் தானே பார்ப்போம். அவரோட படமே எக்ஸாம்பிள் சொல்லணும். அண்ணாமலையில் பால்காரனாக இருப்பார், டக்குன்னு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிறாரு. அப்படியே ரியல் லைஃப்லேயே அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நான் அவரை பார்க்குறேன். அவர் அப்படியே இருக்கார் இப்போ வரைக்கும். அது எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. ஒரு பக்கம் இந்த மாதிரி கதையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட வளர்ச்சிக்கு காரணமும் அவரோட ஃப்ரெண்டு தானே. கண்டிப்பாக. இந்த மாதிரி அது கலெக்டராக இருக்கும் போது அவரோட செயினை கொடுத்து, நீ கண்டிப்பாக மெட்ராஸ் போனால் நீ கண்டிப்பாக ஒரு நடிகனாக, உன்னுடைய திறமைக்கு நீ மேலே வரலான்னு ஹெல்ப் பண்ணதும் ஒரு ஃப்ரெண்டு தான். கண்டிப்பாக. அதே சமயத்தில் அவர் கூட படித்தவர் இந்த மாதிரி பண்ணதும் ஓரளவுக்கு ஏற்றுக்க முடியலனாலும் அவர் உடஞ்சி அழுதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலுமே அவர் இந்த நிலைமைக்கு ஆளானதும் அந்த ஒரு கிரிட்டிசைசம் தான் காரணம்னு நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதில் டவுட்ஸே கிடையாது. ஏன்னா எல்லா லைஃப்லேயும் ஒரு ஃபியூவல் மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுதில்ல. ஒரு நெகட்டிவிட்டி இருந்தால் நம்மளும் புஷ் பண்ணுறோம். என்ன நீ அப்படி சொல்லிட்டல, நான் எப்படி மாறி காட்டுறேன்டான்னு அதில் தானே ஒரு ஃபயரே உருவாகுது. அந்த ஃபயர்லேருந்து நம்ம எப்படி ஒரு ரேஞ்சு போகிறோன்றதுனா லைஃப் சேஞ்சிங்காக இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்டான பாயிண்ட் தான். அண்டு அது ஓவரால் ஆடியோ லான்ச்சில் மறுபடியும் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சதுன்னா, ஒருத்தராக ஒரு ட்ரீட் பண்ண விதம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே லோக்கியும் கோபிநாத் அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அதை வந்து சொல்கிறாரு, கோபி சார் சும்மாவே பயங்கரமாக கேள்வி கேட்பார், அவர் என்கிட்ட நிறைய வருஷமாக இன்டர்வியூ பண்ணலான்னு கேட்குறாரு, ஒரு கேள்விக்காகவே நான் வேண்டான்னு இருக்கேன். இது ஒரு ஆங்கரை ஒரு ட்ரீட் பண்ணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், படத்தில் இருக்கவங்கள மட்டுமே நம்ம பேசிட்டு போகலாம். பட் அதை தாண்டியும் அவருக்கு பிடிச்ச ஆட்களை பற்றி அவர் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் பேசுறது தானே இதில் என்ன இருக்குன்னு. எல்லாரும் பேசுறது, ஆனால் எங்கே பேசுறதுன்னு இருக்குல்ல, இது அவருடைய ஆடியோ லான்ச். அங்கே அதை பேசணும்னு அவசியம் கிடையாது. அங்கே அதை பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பர்டிகுலராக ஒரு டெலிவிஷன் சேனலோட ஒரு ஷோவை எடுத்து நீயா நானான்ற அட்ரஸ் பண்ணி, இந்த பக்கம் 30 பேர், இந்த பக்கம் 30 பேர், அந்த 30 பேர் 60 பேரோட மைண்டையும் நான் புரிஞ்சுட்டு கோபி அவர் பேசுகிறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. இப்போது லோகேஷ் கனகராஜ் கூட பண்ண இன்டர்வியூ கூட நான் உக்காந்து பார்த்தேன், படுத்தது பார்த்தேன், என்னால் முடியல, அப்புறம் தூங்கிட்டேனே அவர் சொல்லிட்டாரு. அவ்வளோ நேரம் அவர்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த சர்க்காசம் ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த அளவுக்கு பாராட்டுறாரோ அதே அளவுக்கு அதுக்குள்ளே ஒரு சர்க்காசமும் வச்சுருவாரு. நான் பார்க்குறேன் அதுக்கான அர்த்தம் தானே, டே நீங்கள் எப்போ தானே முடிப்பீங்க, போயிட்டே இருக்குடா அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அது பிடிச்சிருந்தது. அண்டு மறுபடியும் கட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து வர்றாரு சாண்டி மாஸ்டர் கிட்ட. நம்மளது 90s 50s மாடல் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றிருக்கோம், பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயத்த அவர் சொல்லி, அதான் எனக்கு என்ன வருமோ அதை அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. கூச்சப்படாமல், இல்லை பந்தா காமிக்காமல், என்னால் இதுதான் முடியும்னு சொல்லாமல், அதை ஒரு ஒரு நகைச்சுவை மாதிரி போட்டு விடுறதுல அவர் தன்னை தாழ்த்தினா கூட அது நகைச்சுவையாக இருந்தாலும் கரெக்டாக அதை கொண்டு போகிறதுல அவர் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு. கண்டிப்பாக. மறுபடியும் அந்த சாண்டி மாஸ்லேருந்து அடுத்து போகிறாரு. முக்கியமாக அவர் சொல்கிற ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர்கள். ஏன்னா தெலுங்குல ஹைதராபாடாக இருக்கட்டும், ஓவரால் தெலுங்கானா இருக்கிறதுலேயே பயங்கர பணக்காரத்தில் ஒருத்தர் நாகார்ஜுனா. அவர் ஏன் நம்ம படத்தில் நடிக்கணும்? இது கரெக்டான கேள்வி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாகார்ஜுனா வரட்டும், உபேந்திரா வரட்டும், எல்லாருமே இந்த ஸ்டேஜில் நிறைய காசு இருக்குது அவங்ககிட்ட. அவங்க கூலின்னு ஒரு படத்தில் நடிக்கணுன்றது அவசியமே கிடையாது. அண்ட் அவங்க ஹீரோஸும் கிடையாது. அதை தாண்டி நம்ம இறங்கி ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அண்டு நாகார்ஜுனா சாரோடைய அந்த கேரக்டரை பற்றியும் ஒரு சிம்பிளாக சொன்னார். இத்தனைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பேட்டை விஸ்வாசம் ஒன்றா வந்தது. பேட்டை நம்பர்ஸை விட விஸ்வாசம் நம்பர்ஸ் அதிகம் பாக்ஸ் ஆஃபீஸில்.
அப்படி இருந்தாலும் காம்படிட்டர்லாம் பார்க்காம வெங்கட் பிரபுவோடைய படத்துல அஜித் நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு டைலாக் சொல்லுவாரு, நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. அந்த டைலாக் தான் இந்த படத்துல நாகார்ஜுனாவுடைய கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்து, இவ்வளோ அழகாக அட்ரஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை விமர்சனமாக பார்க்க போனால் நம்மளுக்கு ஏற்புடையதாக தான் இருக்குது. ஆனால் அஜித்தோட டைலாக்கை ரஜினி பேசுகிறான்னு பார்க்க போனால் அது வந்து ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரி தானே தெரியுது. இல்லை, அது நானும் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் போட்டு அடிட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அஜித்தை சப்போர்ட் பண்ணுறீங்களா, விஜய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது. அந்த ஆடியோ லான்ச்சில் கழுகு கதை பேசுகிறாங்க. கட் பண்ணால் தளபதி வந்து இங்கே காக்கா கதை ஒன்று சொல்கிறாரு. அப்போயே ஒரு கிளாஷ் ஆகுது. அது முடிஞ்சு லால் சலாமுடைய ஆடியோ லான்ச் வருது. அங்கேயே ஒரு தெளிவு பண்ணிட்டார். நான் வந்து நார்மலாக ஒரு கதை சொன்னேன், அதுக்கு கண்ணு காது மூக்கெலாம் வச்சு இவங்க ஒரு கதையாக மாற்றிட்டாங்க. உண்மையாக நான் அதை பற்றி பேசலை. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பேசுறது இவங்களாவே விஜய் கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை பற்றி நம்ம பேச வேணாமே, அவர் சுற்றி இருக்க விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எதிர்க்க இருக்க ஆளை பற்றி பேசுறாரு. ஆனால் இப்போ அதையும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ அப்போ நீங்கள் எதிராளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இது யாராலுமே எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தவிர்த்துட்டு போக தான் முடியும். அதையும் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வச்சிங்கன்னா எப்படி அது? இப்போ நாகார்ஜுனா வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக. ஆனால் உபேந்திராவை பற்றி அவர் வந்து ரொம்ப ஏற்றி பேசியிருக்காரு. உபேந்திராவோட ஃபர்ஸ்ட் படம் ஓம், அந்த ஓம் வந்து பாஷா விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக அந்த ஊரில் போச்சுன்னு பேசியிருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டேஜில், அவருக்கான ஸ்டேஜில் வந்து இன்னொருத்தவங்களை அட்ரஸ் பண்ணி, அதுவும் அவரோட ஃபர்ஸ்ட் படம், எனக்கு பிடிச்ச இன்டெலெக்சுவல் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உபேந்திரா தான். இவ்வளோ ஏற்றி பேசணும்னு அது அவசியம் இல்லை. தன்னை தாழ்த்திக்கிட்டாலுமே அவர் மற்றவங்களை உயர்த்தாருன்ற போது, இந்த வயசுலேயும் பொதுவாக எல்லாருக்குமே வயசானா வந்து ஒரு கொம்பு முளைக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த கொம்பு இவருக்கு முளைச்ச மாதிரியும் தெரியல, இவர் அது வளரவும் விட மாட்டாரு. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுனா சொன்னார்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆடியோ லான்ச் முடிஞ்சிச்சு, ஏதாவது முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் ரஜினி சார் ஒருத்தர் தான் இப்போ வரைக்கும் என் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா, எல்லாரும் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டீங்கன்னா கால் பண்ணி கேட்பாருன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த தலகணமே இல்லாமல் ஒரு ஆளாக இருக்கிறதுனால மட்டும்தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு 74 அவருக்கு இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் பின்னாடி அந்த மாரி படத்தில் ஒரு சீன் வரும்ல, ஒரு சைடு ஃபுல்லாக மாறின்னு இருக்கும், இன்னொரு சைடு என்னப்பா போட்டியே இல்லாம ஜெயிச்சுட்டு வந்தவர் இவரு அப்படின்ற மாதிரி எத்தனை பேருடைய பேர் வேணா இங்க மாறலாம். ஆனா அங்க மாறாம இருக்க ஒரே பேரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்றது. ஒரு பக்கம் ஆடியோ லான்ச் இருந்தாலுமே இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 24,000 டிக்கெட்ஸ்க்கு மேல வித்திருக்கு. ஒரு 4,000 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா இது ஆக போகுது. இதை பத்தி வந்து நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்க. இது கலெக்ஷனை எதை தாண்டி போகணும்? இப்போ நான் எப்பவுமே என்ன பார்ப்பேன்னா ப்ரோ, கலெக்ஷன்றதுலாம் அடுத்து நம்ம கண்டென்ட்டாக என்ன பண்ணுறோம். லோகேஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த படமாக இருந்தாலும் பாருங்கள், அவர் அதில் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கொக்கைனை பற்றி பேசுகிறாரு, அவருக்கு அதை தாண்டி எதுவுமே தெரியாது. நீங்கள் நார்மலாக யாருக்கும் தெரியாத இல்லை பேரண்ட்ஸுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கொக்கைன்றது ரொம்ப ஈஸியாக யாருக்கும் கிடைக்காதுல்ல, வெறும் படத்தில் தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆனால் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 100ல் 50-40ல் வந்து 40 கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. நம்ம அப்படிப்பட்ட நபர்களை தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அப்போ அது ஈஸியாக தான் இருக்குது. அதனால தான் அவர் அப்படி ஒரு படம் பண்ணுறாரு. அப்படி ஒரு படம் பண்ணுறதுனால தான் யங்ஸ்டர்ஸ் அதை கனெக்ட் பண்ணுது, அது பிளாக் பஸ்டர் ஆகுது. அது ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு கண்டென்ட் தானே. அந்த கொக்கேன்ற ஒரு விஷயம் ரியாலிட்டியில் இருக்குது. பட் பேரண்ட்ஸ் மாதிரி பெரியவங்களுக்கும் அவங்களுக்கு என்னன்னா, அவங்க கண் கூட அதை பார்க்கல. அவங்க சிகரெட் மாதிரியோ இல்லை ஒயின் ஷாப்பில் இருக்க சரக்கு மாதிரியோ அவங்க கண் கூட பார்க்காதனால அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ கற்பனையான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரியாலிட்டியில் இருக்கிறது ஒன்று இருந்தாலும் லோகேஷ் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அதை தாண்டியும் ஒன்று பண்ணலாம். ஏன் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கொக்கைனுக்குள்ளேயே இருப்போம்னு பிரேக் பண்ணுற படம் தான் இந்த கூலின்றது சொல்கிறாங்க. இதில் கோல்டு ஹார்பர்ன்றதை பற்றிலாம் பேச போகிறோன்றாங்க. இப்போ லோகேஷ் கனகராவோட ஸ்டோரியை பற்றி நீங்கள் சொன்னதால் நான் இந்த கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி வந்து ரஜினியும் சொன்னார். ரஜினி கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன கதை வந்து முழுக்க ஒரு வில்லன் சார்ந்த கதையாக தான் இருந்திருக்கு. ஓகே இந்த படம் பண்ணலான்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு லோகேஷ் வந்து அப்ரோச் பண்ண விதமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா கைதி ரிலீஸ் ஆகிடுச்சு, ரஜினியும் வந்து ஃபஸ்ட் கால் பண்ணி பேசி கைதியை பார்த்தாச்சு, கால் பண்ணி பேசியாச்சு, நம்மளுக்கு எதனா படம் இருக்கா அவர் பாணியில் கேட்டிருக்காரு. அதுக்கு லோகேஷ் அவரோட பாணியில் அவர் சொல்லியிருக்காரு, ஓகே பண்ணலாம், அவ்வளோ அசால்ட்டாக சொல்லியிருக்காரு. அதாவது உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் இப்போது ஒரு டேரக்டருக்கு கால் பண்ணுறாரு, அவர் சாதாரணமாக ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ரஜினி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, இது வருவார்னு. ஆனால் இவர் வராமல் அனிருத் வந்து கேட்டிருக்காங்க, லோகேஷ் ஒரு ஸ்டோரி வச்சுருக்காரு அதை பேசிக்கலாமான்னு. அப்படி வந்தது தான் கூலிக்கு முன்னாடி வந்த கதை.
அந்த கதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெரரா இவர் ரஜினியே பயந்துட்டு இருக்காரு. என்ன நான் வில்லனா இவ்வளோ வருஷம் கழிச்சு வில்லன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தயக்கத்தில் தான் இருந்திருக்காரு. ஆனால் ஓகே தான் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் தான் இன்னொரு ஸ்டோரி புதுசாக வந்து சொல்லியிருக்காரு. சார் அந்த ஸ்டோரி வேண்டாம், நம்ம இதில் வந்து நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் பெரிய பெரிய ஸ்டார்ஸை வந்து நம்ம உள்ளே இறக்கி இது பண்ணலாம் அப்படின்னு சொன்ன படம் தான் கூலி. கூலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸை இறக்கியிருந்தாலுமே ரஜினி எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்றத நம்ம முன்னாடி பார்க்க வேண்டியது. கண்டிப்பா அமீர் கானா இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், இதெல்லாமே தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ரஜினி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மூவியில் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்றது தானே கூலி. கண்டிப்பா. அண்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்றதை இங்க ஒரு கிரிட்டிசிசமாக வைக்கிறாங்க. எனக்கு அதையும் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ மற்ற டேரக்டர்ஸை நான் யாரையும் கம்பேர் பண்ணல. பட் நீங்கள் மற்ற ஹாலிவுட் படத்துலலாம் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, நீங்கள் அந்த படம் பார்க்க போறீங்கன்னா அந்த ஓவரால் கதையை அந்த ட்ரெய்லரில் சொல்லிடுவாங்க. படம் ஸ்டார்ட் டு எண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் எந்த சஸ்பென்ஸ் எதுவும் வைக்காம, சஸ்பென்ஸே இருக்காது. யார் கேமியோ பண்ண போகிறாங்க எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எதுவுமே இது போய் ஒன்று புதுசு நான் ஒரு பாக்ஸ்குள்ளே மறைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் அங்கே தான் போய் பார்க்குறீங்கன்றதே இருக்காது. எல்லாமே அதில் இருக்கும். கூலி எக்ஸாக்டாக அப்படி பண்ணியிருந்தார். நீங்கள் போய் பாருங்கள் அந்த படம். நீங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு ட்ரெய்லரை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெய்லர் என்ன ஃபேஸில் இருக்கோ அதே ஃபேஸில் தான் படம் வரும். ஆமாம், அதை பேக் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு படம் இப்படி தான் இருக்க போகுது. அவங்க டிசப்பாயிண்டாக ஆக வேணாம், ஓவரால் ஹைப்லையும் இருக்க வேணாம். யார் யார் எங்கெங்கே வர போகிறாங்க, எந்த நாய் வரும்போது எந்த ஆக்டர் வர போறாரு, யாரோட ஹேர் எப்படி இருக்க போகுது, எல்லாமே ஒரு கிளாரிட்டியோட தான் உள்ளே வர போறாங்க. அவங்கள வந்து ஏமாத்தணும் அப்படின்ற பாயிண்ட்ல இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு பெரிய ஹீரோவோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது கண்டிப்பா ஒரு பாராட்டியே ஆகணும். அண்ட் மியூசிக்கை பத்தியும் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மியூசிக்கா பெருசா எனக்கு பிடிக்கலன்னு. நீங்க பாருங்க ஆஃப்டர் இந்த ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா அந்த இங்கிலீஷ் சாங்கை எல்லாருடைய ஃபோனோட ரிங்டோனா பார்ப்பீங்க, இல்லை காலர் டோனா பார்ப்பீங்க. மாஸ்டர் த பிளாஸ்டர் வரும்போது இதே கிரிட்டிசிசம் வந்துச்சு. கண்டிப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோகேஷ் கனகராஜோட சேலரி பற்றி எனக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் வண்டி எவ்வளோ தூரம் ஓடுமோ அவ்வளோ தூரம் தான் அந்த வண்டி ஓடும். கண்டிப்பாக பெட்ரோல் போடுறவருக்கு தெரியும், அந்த பைக்கு வச்சுட்டு இருக்கிறவருக்கு தெரியும் அது எவ்வளோ தூரம் போகணும். இப்போ அதே மாதிரி தானே அவருக்கும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ 50 கோடின்ற போது அதுக்கேற்ற அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக. அதை வச்சு அவர் டெலிவர் பண்ணுற விடம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இன்னி வரைக்குமே அப் டு டேட் அட்லியை தாண்டி லோகேஷ் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படமாக ஹிட் கொடுத்துட்டு வராது. கலெக்ஷன் விதத்துலையும் கூட இல்லை, கலெக்ஷன் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தமிழில் பொறுத்த வரைக்கும் அட்லிக்கு அப்புறமா நெல்சன் தான் இருக்காரு. ஏன்னா ஜெயிலர் தான் அதிக கிராஸ் பண்ண ஒரு படம். ஜெயிலருக்கு அப்புறமா தான் லோக்கியை நான் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்பர் படங்களோட ஹிட் சைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லோக்கி தான் லோகேஷ் நிறைய பண்ணியிருக்காரு. நெல்சன் வந்து ஜெயிலர் அடுத்து இன்னும் பண்ணல. ஜெயிலர் 2. ஆனால் லோகேஷ் பார்த்தீங்கன்னா லியோ, கைதி, லியோ அந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த ஹிட் கொடுத்துட்டு அதுக்கேற்ற இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக போயிடுறாங்க. கண்டிப்பாக. இப்போ இன்னொரு படம் கூட பேசிட்டு இருக்காங்க, அது இன்னும் கன்ஃபார்ம் நியூஸ் ஆகலை. அண்ட் அதில் சூப்பர் ஸ்டார் இன்னொரு விஷயம் சொன்னார். லோகேஷ் சொன்னார் ஒரு கேமியோ கேரக்டருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வர போகிறேன்னு. நான் வந்து இமேஜின் பண்ணிட்டேன், ஓகே உலகநாயகன் கமல் வர போகிறாரு, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரே பறக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் அதை அவர் மனசில் நினச்சதை அங்கே ஸ்டேஜில் சொல்கிறதுனால தான் நம்மளால் அப்படி கனெக்ட் பண்ண முடியுது. அவர் பேசுனதுல வந்து எதுவுமே பொய் இல்லையோன்னு எனக்கு ஒன்று ஃபீல் ஆச்சு. அண்ட் அவர் சொல்கிறாரு பட் டக்குன்னு வந்து அமீர் கான்றது சொன்னார். அண்ட் நம்ம சவுத் இந்தியாவில் எப்படி கமல்ஹாசனுடைய கதைகள் அவ்வளோ சூஸியாக இருக்கோ அப்படி அமீர் கானும் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு படமே பண்ணுறாரு. அப்போ அவர் எத்தனை கதை கேட்பாரு, அதில் கூலியை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த கூலி எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்டு லோக்கி அண்ணாவும் வந்து இந்த இதில் சொல்லியிருந்தாரு எங்கள் அப்பாவுடைய நம்பர் வந்து 1421. அதே நம்பர் தான் நான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வச்சிருக்கேன், ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பேட்ச் நம்பர் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க. கத்தாரில் வந்து 14 கேரட், நம்மளது வந்து 21 கேரட், கோல்டுக்கான இது கேரட் குறிக்கிறது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு எமோஷனல் இருக்கணும்னு சொல்லிட்டு அது யாருக்கும் தெரியல. கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கமலஹாசன் சொன்னதுனால ஸ்ருதிஹாசன் வந்து இப்போ உள்ளே இருந்திருக்காங்க. ரஜினி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ருதிஹாசன் பண்ணுறாங்களான்னு வந்து ஒரு 3-4 வாட்டி கேட்டிருக்காரு, ஸ்ருதிஹாசன். அதுக்கு வந்து லோகேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்பா படத்தை விட உங்கள் படத்தில் நடிக்கணும்னா ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுக்கும் திரும்பி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவங்க ரொம்ப கிளாமராக அந்த மாதிரி படங்களை தானே கான்ஷியஸ் பண்ணுவாங்க, ஏன்னா படத்தில் நடிக்கிறாங்களான்னு அவருக்கு இன்னும் கூட டவுட் இருந்திருக்கு. இன்னொரு டவுட் என்னென்னா சத்யராஜ். அது பெரிய டவுட்டு. எல்லாருக்குமே அது டவுட்டாக இருக்கும். எல்லாரும் சொல்லும் போது நியூஸ் வரும்போதும் யாருமே நம்பல. ஏன்னா நானே நிறைய இன்டர்வியூஸ் வீடியோஸு முக்கியமாக வந்து இந்த இலங்கை தமிழர்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இங்கே ஒரு நடிகர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் தான் சத்யராஜ் அவர் பயங்கர பீக்கில் ரஜினியை தான் எதிர்த்து பேசுகிறார், டைரெக்டாகவே பேசுகிறார். அதே இடத்துல ரஜினி இருக்கார், வள்ளுவர் கோட்டம். ஆமாம். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாலாம் ஒரு ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல.
நம்ம இப்போ இந்த 74 வயசுல அவர் இவ்வளவு பக்குவமா இருக்காருன்னு பேசுறோம். ஆனா அப்போ அவர் இருந்த பீக் வேற. அப்போ அவர் சும்மா ஒரு கண்ணு இல்ல கை அசைஞ்சிருந்தாலே சத்யராஜ் வாழ்க்கை இருந்திருக்குமா, கண்டிப்பா. சத்யராஜ் அவரோட சினிமா வாழ்க்கை இருந்திருக்குமான்றது சந்தேகம் தான். கேள்விக்குறி தான். கரெக்ட். இருந்தாலுமே அவர் வந்து அதை கடந்து வந்திருக்காங்க. இப்போ ஆடியோ லான்ச்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சத்யராஜுக்கும் எனக்கும் வெளியில 1000 இருக்கு, சினிமால நானும் அவர் நண்பர். அது சிம்பிளா முடிச்சு. சிம்பிளா முடிச்சிட்டாரு. இன்னும் என்னன்னா, இவருக்கும் வயசாயிடுச்சு, இவருக்கும் வயசாயிடுச்சு. இவரும் வந்து பல எல்லாத்தையுமே தாண்டி வந்திருக்காரு, இவளும் எல்லாமே தாண்டி வந்திருக்காரு. இப்போ 2 பேரும் கடைசியில இணையும் போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அது வந்து இதுதான் லைஃப்ன்றது சொல்லும். நிரந்தர எதிரியும் யாரும் இல்லை, நிரந்தர நண்பனும் யாரும் இல்லை. லைஃப் எப்படி வேணா எங்க வேணா யாரை வேணா மாத்தி கூட்டு போவோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் சொல்றது அந்த வில்லன் வர டைமையுமே வந்து நீங்க அதை எதிர்த்து உங்க லைஃப்ல என்ன மாற்ற முடியுன்றதை பாருங்க. அதுதான் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காரு. நீங்க யோசிங்க, சிவாஜி படத்துல வந்து சத்யராஜ் தான் வந்து வில்லனா கேட்குறாங்க. ரஜினி என்ன சம்பளம் வாங்குறாரோ அதே சம்பளத்தை சத்யராஜ் அவர்கள் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதை சத்யராஜ் ரிஜெக்ட் பண்றாரு. அது எவ்வளவு மாசு பாருங்க. எப்படி ரஜினி சார் நம்ம பாராட்டுறோமோ, நீங்க யோசிச்சு பாருங்க, காசு கொடுத்தா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற ஆளா தான் யாரா வேணா இருப்பாங்க. அதுதான் நம்ம ரியாலிட்டியில பார்த்துருக்கோம். அண்டு சிவாஜி டைம்லலாம் ரஜினி சார் இப்போ வரைக்கும் எப்படி பீக்ல இருக்காரோ அது இன்னொரு பெரிய உச்சமா இருந்தது சிவாஜியை பொறுத்த வரைக்கும். அந்த படம் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, எவ்வளோ பிரம்மாண்டமாக ரெடி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு சேலரியை வந்து வில்லனான சத்யராஜ் சார் கொடுக்குறாங்க. அதை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். ரிஜெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரஜினி கேரக்டரை நான் நடிக்கிறேன், என் கேரக்டரை அவர் நடிக்க சொல்லுங்களேன்னு வேற ஒரு கிண்டலாக பேசியிருக்காரு. அப்போ அப்படி இருந்துட்டு இப்போ நான் நடிக்கிறேன்னு, அதுவும் ரஜினியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக நடிக்கிறாரா கூலியில். இப்போ இந்த மாதிரி நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சினிமான்றது ரொம்ப புரியுது. யார் வேணுமோ அவங்க உள்ளே இருக்கணும், யார் வேணாமோ அவங்க வெளியில் இருக்கணும்ன்றது ரொம்ப அழகாக புரியுது. அண்ட் ஓவராலாக இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை ஹோஸ்ட் பண்ணது வந்து மிர்ச்சி சிவா. சிவா நான் நிறைய வாட்டி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். வெரி ஸ்வீட் பர்சன். அவர் வந்து எப்படி நம்ம வந்து வெளியில் இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறோமோ ரியல் லைஃப்லேயும் அப்படி ஒரு கேரக்டர் தான். அண்ட் அவர் எப்போயோ ஒரு வாட்டி யாராவது ஒருத்தரை பார்த்துட்டாருன்னா மிஸ் பண்ணவே மாட்டார். நம்ம அவங்கள பார்க்கலாம் கூட அவர் வந்து பேசிட்டு போவார், ஏய் தம்பி எப்படா இருக்க, நல்லா இருக்கியாடான்னு. அந்த அளவுக்கு ரொம்ப டவுன் டு த எர்த் பர்சன். அவர் அந்த ஓவரால் ஷோ ஹோஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு கலகலப்பான ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கேப்பா. ஏன்னா கூலி ஒரு சீரியஸான படம், கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு மேஜிக் பண்ண போகிறாரு. பட் எல்லாருக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் மேலே ஒரு மரியாதையில் ரொம்ப நார்மலாக தானே இருக்கும், ரொம்ப டீசெண்டான ஒரு ஜோனுக்குள்ளே தான் போவோம். சிவானா வரும்போது அது ஒரு ஃபன் ஃப்ளேவர் வரும்போது அந்த ஆடியோ லான்ச்சே ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றுதுன்னு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் வந்து இருக்காங்க. அதில் முக்கியமானவர் வந்து பார்த்தா சோபின் வந்து மஞ்சுமல் பாய்ஸை நடிச்சிருக்காரு. இது வந்து ப்ரொடியூசரும் அவர் தான். ரஜினிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்ததுதான். சோபின் இவர் வந்து வில்லன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் கேரக்டர் எப்படி இருக்குது, ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்காரு. இவர் போய் எப்படி வில்லன் பார்க்கும்போது நம்ம ஒரு சில ட்ரைலரில் கிம்பிள்ஸ் பார்த்தோம், அதுவே நம்மளுக்கு புரிஞ்சிச்சு இந்த ஆளை எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கலக்கியிருப்பாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ், மோனிகா அந்த சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓர கட்டிட்டாரு ப்ரோ. ஆடியோ லான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அவரோட டான்ஸ் ரொம்ப ரசிகர்கள் மஞ்சுமல் பாய்ஸ்லேயே அவரோட ஆக்டிங்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த டான்ஸுக்கு இப்போ நிறைய பேர் ஃபேன் ஆகிட்டாங்க. இப்போ மொத்த ஸ்டேட்டஸுமே அவரில் தான் அவரை தாண்டி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அது எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு ஹாப்பி தான். அவர் ஷோபின் பற்றி எனக்கு தெரியும். பிரேமம்ல இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்தவர் இப்போ இந்த குத்துறாருன்ற ஒரு வீடியோ டெம்ப்ளேட்டு அண்ட் மீம்ஸ்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். மலையாளம் பொறுத்த வரைக்கும் மலையாளம்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து பெஸ்ட்டான ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு ஆளா இருந்து நம்ம எப்படி சமுத்திரகனி அவர்களை சொல்றோம், காளி வெங்கட்ட சொல்றோம், அப்படி அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில ஷோபின் இருக்காருன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ரொம்ப ஹாப்பி ஒரு தமிழ் படத்துல கூலியிலே இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்றது. ஓவராலா எனக்கு இந்த ஆடியோ லான்ச் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப கரெக்டான ஒரு ஆடியோ லான்ச்சும் இருந்தது. இது என்ன சர்ச்சைக்குள்ள கொண்டு போனாலும் அது எல்லாத்தையுமே வந்து படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா தோக்கடிச்சு உள்ள வந்துருமோ அப்படின்றது தோணுச்சு. கண்டிப்பா இந்த படம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி 1000 crores பண்ணிடுச்சுன்னா தொடர்ந்து தமிழ் சினிமா அதை நோக்கி போயிட்டே இருக்கு. அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் சூப்பர் ஸ்டார் பண்ணார் அப்படின்ற அந்த ஒரு மார்க் இருக்கும். சூப்பர் ஸ்டார்ல சூப்பர் ஸ்டார்ஸா பண்ணாங்கன்ற ஒரு மார்க் இருக்கும். அதை நோக்கி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அனிருத் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா அனிருத்தை பத்தியும் ரஜினி வந்து ஒரு கிண்டலா ஒன்று பேசியிருக்காரு. இப்போ இருக்கிற பேச்சுலர்ஸ்லேயே சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே அவர் தான் வந்து அழகாகவும் எலிஜிபிள் பேச்சுலர் அவர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, சன் பிக்சர்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நடுவில் நியூஸ் வந்தது. அந்த நியூஸ்னால அவர் அங்கே கரெக்டாக அப்படி போட்டு விட்டாரோ. அண்ட் எப்பயுமே அனிருத்தை வந்து சூப்பர் ஸ்டார் பார்க்குற ஒரு பார்வை வந்து அவங்க பையனாக தான் அவர் பார்க்குறாரு. அவர் எல்லா மேடையிலையும் சொல்லியிருக்காரு. அண்ட் அனிருத் தான் ஹீரோவை நடிக்க போகிறார். அதன் காரணமாக இது ஒரு கரெக்டான மேடை, அவர் இன்னும் ப்ரைஸ் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்குன்ற மாதிரி தான் பார்த்தாரோன்னு எனக்கு தோணுச்சு. சன் பிக்சர்ஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. கலாநிதி மாறன்
டாப் மோஸ்ட் பிஸ்னஸ்மேன். அப்படியேப்பட்ட பிஸ்னஸ்மேன் டாப் மோஸ்ட் ஃபேனாக இருக்கிறத வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் நம்ம பார்க்குறோம். ஜெயிலராக இருக்கட்டும், கூலியாக இருக்கட்டும், கூடவே ஓடி வர்றது, ஸ்டேஜ் ஏற்றுறது, பக்கத்துலேயே நிற்கிறது. ஒரு டீச்சர் பக்கத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி நெளிஞ்சிக்கிட்டே நிற்பாங்களோ அந்த அளவுக்கு அவர் அந்த அழகு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நின்றுட்டு இந்த மாதிரி ரஜினியை தாண்டி யாருமே கிடையாது. ரஜினி வந்து இன்னைக்கு ஒரு கால் பண்ணால் எடுக்காத சிஎம் ஃபோனே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் கூட எடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் வந்து எதுவுமே கண்டுக்காமல் அவர் பாட்டு எதுவுமே ஹெல்தி லைஃப் அவர் பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலாநிதி மாறன். அது எப்படி? கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட பவர் அதுதானே. எல்லாரும் நாமளே அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதை மாஸ்க் காட்டணும் தானே நினைப்போம். எனக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு எல்லாரும் பேசணும் தான் நினைப்போம். நான் இப்போ வரைக்குமே அவர் அப்படி ஒன்று பண்ணதே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விஜய் சார் வந்து லியோ ஆடியோ லான்ச்சில் ஒன்று பேசுகிறாரு. அதுக்கு எதிராக ரஜினி சார் ஒன்று பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் அதை. ஆனால் அவர் பண்ணாமல் லால் சலாமில் போய் சொல்கிறார், இது தெரியாமல் ஏதோ நடந்துச்சு, எதாவது கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் ரஜினி சார். அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். ஓவராலாக எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. உங்களுக்கும் அது ஹாப்பியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிஸ்கஷனும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இப்படி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.